வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் 7. காரின் கதவை திறந்துவிட்டு டிரைவர் பயபக்தியுடன் ஒரு சலாம் போட்டு நின்றான். நீங்கள் சும்மா வாங்க, உங்களை வீட்டில் கொண்டு விட்டு பின்னாடி நான் போனால் போதும் என்று அழைத்தாள் லோகநாயகி அம்மாள். புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு ஜெகதா உடலை சங்கோஜத்துடன் மூடிக்கொண்டாள். தன்னை விட மீறிய அந்தஸ்து உடையவர்களிடம் சம்பாஷிக்க நேரிட்டால் அவளுக்கு எப்போதுமே வெட்கம் வந்துவிடும். என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம் என்று தடுமாற பதிலுக்கு திணறினாள். இதெல்லாம் ஒரு சிரமமா என்று கேட்டுவிட்டு லேசாக நகை புரிந்த லோகநாயகி அம்மாள் பரிவுடன் அவள் கையை பற்றி இழுத்தால் உரிமையாக. ஜெகதாவின் உடல் மகிழ்ச்சியினால் சிலிர்த்தது. நகரத்திலே மிகவும் பிரபலமாக விளங்கிய குருவி மார்க் வாசனை பாக்குத்தோல் வியாபாரி பழனியப்ப கவுண்டரின் மனைவியின் சிநேகிதம் கிட்டுவதென்றால் சாதாரண சம்பவமா என்ன? வண்டியினுள் ஏறி உட்கார்ந்ததும் ஜெகதாவின் நெஞ்சு உணர்ச்சி வசத்தில் படப்படுத்தது. முகத்தில் அரும்பிய வேர்வையை கை கொட்டியால் துடைத்து விட்டு கொண்டாள். மகேஸ்வரி காலனி பக்கம் வண்டியை திருப்பு என்று உத்தரவிட்ட லோகநாயகி காரின் ஆசனத்தில் ஏறி சாய்ந்து கொண்டாள். என்ன பேசுவதென்று விளங்காமல், இந்த பிளாஸ்டிக் விரிப்பு என்ன விலைக்கு உங்களுக்கு கிடைத்தது? இப்பொழுதெல்லாம் இது ரொம்ப மலிஞ்சு கிடைக்கே என்று ஜெகதா சம்மந்தமற்ற ஒரு சம்பாஷணையை துவங்கினாள். லோகநாயகி பதிலுக்கு சிறிது அசட்டையாக சூழ் கொட்டினாள். எனக்கு ஞாபகமில்லை. புது காரின் சீட்டு மிகவும் அழுக்காகிவிடும். டிரைவர் போய் இதை வாங்கி வந்தான் என்றாள் அவள். ஓஹோ, இது புது காரா என்று இழுத்தாற்போல் அதிசயத்துடன் வினவினாள் ஜெகதா. ஆமாங்க, வீட்டில் 4 கார்கள் இருக்கிறதுன்னு பேர். எல்லாத்துக்கும் வேலை சரியாக இருக்குது. இவர் சொந்த உபயோகத்திற்கு ஒரு கார் போய்விடுகிறது. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் வர ஒரு காருக்கு வேலை சரியாக இருக்கிறது. மற்ற 2க்கும் ஆஃபீஸ் காரியங்களுக்கே நேரம் பத்தவில்லை. இடையிலே நான் மீட்டிங்குக்கு புறப்படணும்னா சமயத்துக்கு எனக்கு வண்டி கிடைக்கிறதில்லை. போன வாட்டி நம்ம கிளப் மீட்டிங்குக்கு நான் பஸ்ஸிலே வந்தேன். வீட்டுக்கு போனதும் அன்னைக்கு நான் அவர்கிட்ட எனக்கு தனியாக ஒரு கார் வாங்கி போட்டுடுங்க, பஸ்ஸிற்கு நிற்க நம்மால் ஆகாதுன்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் என்றாள். தன் கணவரிடம் தனக்குள்ள செல்வாக்கை குறிப்பாக பெருமையுடன் இவ்வாறு வெளியிட்டு முடித்த அவள் இடது கரியத்தினால் தன் கூந்தலை நாசுக்காக தடவி கொண்டாள். அவளது மோதிர விரலில் பளிச்சிட்டு மின்னிய வைர மோதிரத்தின் வேலைப்பாட்டை மிகவும் அதிசயமாக கவனித்து கொண்டிருந்த ஜெகதா, அப்படியா என்று கேட்டுவிட்டு தன் மேல் பற்களில் முன்வரிசையில் 2 பக்கமும் அலங்காரமாக சமீபத்தில் அவள் கட்டி கொண்டிருந்த தங்க பற்கள் தெரியும்படி சிரித்தாள். பல்வலியினால் சில காலமாக அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். மேல் வரிசையில் இருந்த 2 சொத்தை பற்களையும் பிடுங்கிவிட்டு செயற்கை பற்களை வைத்து கட்டி கொண்டால் நோயும் தீரும், பற்களின் அழகும் கெடாது என்று ஒரு பல்வைத்தியர் ஆலோசனை கூறினார். ஜெகதாவிற்கு அவர் யோசனை சிறிதும் பிடிக்கவில்லை. சொத்தை பற்கள் என்றாலும் சொந்த பற்கள் அல்லவா, அவைகளை விட அவளுக்கு மனம் இல்லை. அடுத்த வீட்டு அம்மாளின் ஆலோசனைப்படி அவள் கடை தெருவிலிருந்து சீனா தேசத்து பல்கட்டும் தொழிலாளியிடம் தன் பற்களுக்கு சிகிச்சை செய்து கொண்டாள். அவள் இஷ்டப்படியே சொத்தை பற்களை அப்படியே வைத்து நோயின் சின்னம் தெரியாதிருக்க தங்க தகட்டினால் பற்களை நன்றாக மூடி சரிப்படுத்திவிட்டார் அவர். அதன் விளைவாக தங்க தகட்டிற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் சொத்தை பற்கள் அடிக்கடி வேதனை கொடுத்து தொந்தரவு செய்து கொண்டுதான் இருந்தன. இருந்தாலும் ஜெகதா நோவை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. அவளது புன்னகையை பொன்னகையாக்கி கொண்டிருந்த அந்த தங்க பற்களை அவள் பெரிதும் நேசித்தாள். சிரிக்க சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் அவள் நன்கு தெரிய வாயை திறந்து அவள் சிரிக்க தவறுவதே இல்லை. மகேஸ்வரி காலனி தெருவிற்குள்ளே வண்டி நுழைந்ததும் இடது வரிசையில் இருந்த சிறு பங்களா ஒன்றை சுட்டி காட்டி, இதுதான் என் வீடு, நிறுத்த சொல்லுங்க என்று பரபரப்பாக தெரிவித்தாள் ஜெகதா. சில மாதங்களுக்கு முன்புதான் அவள் மகேஸ்வரி காலனியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த அந்த சிறிய பங்களாவை விலைக்கு வாங்கியிருந்தாள். முன்பு நகரத்திலே சொந்தமாக இருந்த சிறிய வீடாக இருந்திருந்தால் ஜெகதாவிற்கு லோகநாயகி அம்மாளை உள்ளே அழைக்கக்கூட தயக்கமாக இருந்திருக்கும். பணக்காரர்கள் வசித்த மகேஸ்வரி காலனியில் அவளும் தற்சமயம் அங்குள்ள எல்லோருக்கும் சமமாக
அழகியதொரு சிறிய பங்களாவில் வசித்து கொண்டிருந்தாள். அதனால் மிகவும் துணிவுடன், நீங்கள் இப்படி வாசலோடு வந்துவிட்டு போகக்கூடாது. உங்களை உள்ளே வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு தான் போகணும் என்று வற்புறுத்தலாக சொன்னாள். சாப்பாடு, தூக்கம், மாதர் சங்க அலுவல்கள் என்றவைகளுக்கு போக லோகநாயகி அம்மாளுக்கு பொழுது அப்படியே பாரமாக நீண்டு கிடந்தது. பொழுதை கழித்து தொலைக்க யாருடனாவது சம்பாஷித்து கொண்டிருக்க அவள் தயாராக இருந்தாள். மேலும் புதிய சிநேகிதிகள் என்றால் அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயம். சமீபத்திலே அவர்களது மாதர் சங்கத்திலே பஞ்ச நிவாரண நிதி ஒன்றை சேகரிக்கும் அலுவலில் அவள் ஈடுபட்டிருந்தாள். அது சம்பந்தமாக அவளுக்கு ஜெகதாவின் பரிச்சயம் ஏற்பட்டிருந்தது. அவளும் தன்னை போலவே பொதுஜன தொண்டுகளில் மிகவும் ஆர்வமுடையவளாக இருப்பதை அறிந்து அவளுடன் தானே வலுவில் சங்கத்திலே எதேச்சையாக கண்டபொழுது புன்னகை செய்து கை குவித்து நமஸ்கரிப்பதிலிருந்து அவளது சிநேகிதம் ஜெகதாவின் வீட்டிற்கு விஜயம் செய்யும் வரை வளர்ந்து முற்றிவிட்டிருந்தது. முதலாக தன் கிரகத்திற்கு பெரிய மனிதர் மனைவியான அவளை அழைத்து கொண்டு வருவதை பற்றி ஜெகதாவிற்கு பெருமை பொங்கி ஒழிந்தது. அவளது உள்ள கிளர்ச்சி அவளது குரலிலே துணித்தது. கதவை திறந்த வேலைக்காரியிடம் போய் பொன்னம்மாக்கிட்ட சொல்லி 2 வெள்ளி லோட்டாவில் காப்பி கலந்து எடுத்துக்கொண்டு சீக்கிரம் வர சொல் என்றாள். இதெல்லாம் என்னத்துக்கே? நான் காப்பியே சாப்பிட்றதில்லைங்களே. கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கொடுத்தால் போதும் என்று மறுத்து கூறிய லோகநாயகி ஹாலில் இருந்த சோஃபா ஒன்றிலே சாய்ந்து கொண்டாள். காஃபி பிடிக்காட்டி கொஞ்சம் ஓவல் சாப்பிட்டா போச்சு என்று மகிழ்ச்சியாக வற்புறுத்திய ஜெகதா பரபரப்புடன், வள்ளி, காப்பி வேணாமாம், அதற்கு பதிலாக ஓவல் கலக்கி கொண்டு வர சொல். அதோடு முலாம்பழத்தை நறுக்கி சர்க்கரையோடு கூட எடுத்து வர சொல் என்று உத்தரவிட்டாள். பிறகு மிகவும் பதற்றத்துடன் எழுந்து சென்று உள்ளே நன்றாக காற்று வீசும்படி ஜன்னல் திரைகளை அவசரமாக ஒதுக்கிவிட்டாள். மின்சார சுழல் விசிறியை போட்டுவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். வீடு ரொம்ப சின்னதுதான், என் ஒருத்திக்கு இது போதாதா என்று வாங்கிவிட்டேன் என்று பட்களை காட்டினாள் ஜெகதா. சிறிதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வச்சிருக்கீங்களே, ஒருத்தருக்கு இது போதாதா என்று புகழ்ச்சியாக கூறிய லோகநாயகி தன் கண்களை சுழற்றி ஹால் முழுவதையும் கூர்ந்து பார்வையிட்டாள். இந்த சிறிய வீட்டை பார்த்துவிட்டு அவள் தவறி போய் தனது செல்வ நிலையை குறையாக கணக்கிட்டு கொண்டு விடப் போகிறாள் என்று அஞ்சிய ஜெகதா உடனடியாக டவுனிலே வாடகைக்கு விட்டிருக்கிற 4 வீடுகளும் அந்த காலத்து கட்டடங்களும் அரண்மனை போல மாடியும் கீழும் ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்ச நாள் அதுகளில் ஒரு வீட்டிலே குடியிருந்தேன். அவ்வளோ பெரிய வீட்டை பெருக்கி சுத்தமாக வச்சுக்கவே எனக்கு பொழுது போதவில்லை. அவைகளை வாடகைக்கு விட்டுவிட்டு இதை விலை பேசி வாங்கி இங்கே வந்துட்டேன் என்று பெருமையாக தன்னை பற்றி கூறிக்கொண்டாள். லோகநாயகி அம்மாள் அவள் கூறியதை பாதி காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பொன்னம்மாள் வெள்ளி டம்ளர் தட்டிலே கொண்டு வந்து வைத்த வெள்ளி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு உதட்டிலே வைத்து நாசுக்காக உறிஞ்சியபடி அவள் தன்னை சுற்றிலும் மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்தாள். சமையலுக்கு, வீட்டை கவனிக்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க போலிருக்கிறது என்றாள் அவள். தன் வீட்டை கவனித்து கொண்டு சமையல் வேலைகளையும் செய்து வந்த பொன்னம்மாள் தனக்கு தூர பந்துதான் என்று அது சமயம் உறவு பாராட்டி கொள்ள ஜெகதாவிற்கு மனம் இணக்கவில்லை. சமையலுக்கு இந்த அம்மாளை ஊரிலிருந்து தருவித்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுக்கு உடம்பு சுகம் இல்லாத போய்விட்டதிலே வேலையை விட்டு நீக்கிவிட்டேன். கொஞ்ச நாள் ஆள் இல்லாமல் ரொம்ப திண்டாடி போய்விட்டேன் என்று கௌரதியாக பேசினாள். லோகநாயகி அம்மாள் வீட்டிற்கு கிளம்ப எழுந்திருந்தாள். அவளது கண்கள் எதிர்ப்புறத்து சுவரிலே மாட்டியிருந்த ஒரு போட்டாவிலே வந்து நிலைத்தன. இது யார்? இந்த பெண் உங்களுக்கு இவள் என்ன வேணும் என்று மிகவும் ஆவலுடன் வினவினாள். ஜெகதாவின் நெஞ்சு காரணமின்றி படபடவென்று அடித்து கொண்டது. ஒரு கணம் அவமானத்தினால் அவள் உடல் குன்றி போய்விட்டது. என் தங்கை பங்கஜம், அவள் இறந்து போய் 7 வருஷங்களுக்கு மேலாகிறது என்று குழறினாள். பங்கஜத்தின் குடும்பத்தை பற்றி மேலே அந்த அம்மாள் விசாரித்து விடுவாளோ என்ற அச்சத்திலே அவள் முகத்தில் உப்பென்று வியர்வை துளிகள் அரும்பின. பார்க்க மிகவும் அழகான பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறிய லோகநாயகி போட்டாவில் நின்று திரும்பி ஜெகதாவை ஏற இறங்க கவனித்தாள். கைக்குட்டியால் முகத்தை துடைத்து கொண்ட ஜெகதா, என்னை போல அவள் கருப்பாக இருக்க மாட்டாள். நல்ல சிகப்பு நிறம், ஒடிய உயரம், சுருண்ட கூந்தல். எங்கள் வீட்டுக்குள்ளேயே அவள் நல்ல அழகி. அப்பாவும் அவளை
நல்ல இடத்தில்தான் கட்டி கொடுத்தார். ஆயுசு தான் இல்லை. 3வது குழந்தை பிறந்ததும் பிரசவ அறையிலேயே இறந்து போய்விட்டாள் என்று சுருக்கமாக கூறி முடித்தாள். ஏன், தக்க டாக்டரை வச்சு கவனிக்கலையா என்ற ஆச்சரியத்துடன் லோகநாயகி குறுக்கு கேள்வி கேட்டது அவளுக்கு மனதை உறுத்தியது. எல்லாம் எவ்வளவு செய்தார்கள். அவள் கணவன் பெரிய மிராசுதாரர் ஆயிற்றே. மனைவியை கவனிக்காமலா இருந்திருப்பார்? ஆயுஷுக்கு எந்த டாக்டரிடம்தான் மருந்து இருக்கு? பங்குஜத்து வேலையை அவர் உயிராக இருந்தார். அதனால்தான் வருஷம் ஆகியும் அவர் மறுகல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு நிராசையாக பெருமூச்சு விட்டாள். இவ்வாறு பொய் சொல்லி குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டும்படி தன்னை அவள நிலையில் விட்டு வைத்திருந்த சதாசிவத்தை எண்ணி அவளது மனம் கோபத்தினால் கொந்தளித்தது. தாயில்லாத குழந்தைகளாகிவிட்டார்களே, பாவம், உங்ககிட்ட அதுகளை கூட்டி வந்து வச்சு கொண்டிருக்கலாமே என்று வினவினாள் லோகநாயகி மிக்க அனுதாபத்துடன். வச்சுக்கலாம் என்று தடுமாறிய ஜெகதா தொண்டையை கனைத்து கொண்டு, அவங்க அப்பாவுக்கு குழந்தைகளை பிரிய மனசே கிடையாதுங்க. எவ்வளோ வாட்டி கடிதம் எழுதி போட்டேன். குழந்தைகள் வளரும் பருவத்திலே அம்மா அப்பா ஆதரவிலே தான் வளரணும்னு அவருடைய நோக்கம். அடித்து பேசி நம்ம இஷ்டப்படி காரியத்தை நடத்த நமக்கு இனி அவர்கள் வீட்டிலே என்ன உரிமை இருக்குது? எப்போவாவது எனக்கு அதுகளை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் ஒரு தடவை கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வருவேன். தாயார் இல்லைங்கிற குறையை தவிர அவர்களுக்கு வேறு குறை ஒன்றும் கிடையாது என்று துணிச்சலாக ஒரு பெரும் பொய்யை கூறினாள். இதற்குள் லோகநாயகி பேசிக்கொண்டே வாயில் வரை வந்துவிட்டாள். அதற்கு மேல் சம்பாஷிக்க வேறு விஷயம் ஒன்று கிடைக்கவில்லை. ஆதலால் அவள், சரி, நான் வரேன், நாளை மறுநாள் கிளப்பிலே சந்திக்கலாம் என்று விடை பெற்று கொண்டு சென்று விட்டாள். கார் வீதியின் மறுகோடியில் மறையும் வரை வாயிலிலேயே நின்று கொண்டிருந்த ஜெகதா உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டாள். பங்கஜத்தை பற்றி பேசியதனால் ஏற்பட்ட நெஞ்சு படப்படப்பு அவளுக்கு வெகு நேரமாக்கியும் அடங்கவே இல்லை. சதாசிவத்தை கட்டி கொண்டதனால் என்ன சுகத்தை கண்டாள்? அவனை பற்றி 4 மனுஷர்கள் நடுவே பேசக்கூட வாய் கூசுதே என்று தனக்குள்ளே எண்ணி ஆத்திரத்தில் குமிழியபடி தலைக்கு மேலிருந்த சுவரில் தூங்கிய தங்கையின் படத்தை நிமிர்ந்து பார்த்தாள். 7 வருஷங்களாக என் குழந்தைகளை ஒரேடியாக மறந்து விட்டீர்களே அக்கா என்று குற்றம் சாட்டி பங்கஜம் கேட்பது போல் ஒரு பிரமை ஏற்படவே ஜெகதா திடுக்கிட்டாள். பங்கஜம் மரணமடைந்த செய்தி அறிந்தும் அக்கா உடனே துக்கம் விசாரிக்க கிராமத்திற்கு புறப்பட்டு விடவில்லை. சில வருஷங்களுக்கு முன்பு முதலாக தங்கை வீட்டிற்கு சென்றிருந்த போது சதாசிவம் தன்னை உதாசீனம் செய்து அவமானப்படுத்தியதை அவள் சுலபமாக மறந்துவிடவில்லை. தங்கையே போன பின்பு இனி அந்த கையவனுடன் என்ன உறவு வைத்திருக்கிறது என்ற வெறுப்பில் அவள் தனது அனுதாபத்தை ஒரு கடிதம் மூலம் தெரிவித்துவிட்டு வாளா இருந்து விட்டாள். சில தினங்கள் சென்ற பின்பு ஒரு சமயம் ஏதோ சாமானியனுக்கு பீரோவை திறந்து ஆராயும் பொழுது பங்கஜம் கடைசியாக எழுதிய அந்த கடிதம் கண்களில் தென்பட்டது. அதை எடுத்து மீண்டும் ஒரு முறை வாசித்த தமக்கையின் உள்ளத்தை தங்கையின் கடைசி வேண்டுகோள் மிகவும் உருக்கிவிட்டது. பங்கஜத்தின் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. அவள் மறுநாளே காரிக்குளம் கிளம்பிவிட்டாள். வாயிலில் வண்டி வந்து நிறுத்தும் ஜெகதா உடனே கீழே இறங்கிவிடவில்லை. உள்ளே சதாசிவம் இருக்கிறானா என்று தூப்பு அறிந்து வர வண்டிக்காரனை முதலில் அனுப்பினாள். சதாசிவம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள் தான் நுழைவதில்லை என்பது அவளது சபதம். அயலூர் சந்தைக்கு போயிருக்கிறார், வர 2 தினங்கள் ஆகும் என்று வண்டிக்காரன் உறுதி சொன்ன பின்புதான் அவள் இறங்கி உள்ளே சென்றாள். கூடத்தில் பெரிய நாய்க்கு அது சமயம் தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். முற்றத்திலே மரபொம்மைகளை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் அவளை கண்டதும் ஆச்சரியத்துடன் விழித்தன. சாயலில் தந்தையை ஊற்றிருந்த அந்த 2 குழந்தைகளும் ஏற இறங்க பார்த்த ஜெகதா அதிருப்தியுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர்களது கிழிந்த உடைகளையும் வாராது புரண்டு கொண்டிருந்த கூந்தலையும் மேலே படிந்திருந்த அழுக்கையும் கண்டு அருவருப்புடன் முகத்தை சுளித்து கொண்டாள். வந்திருந்தவள் யார் என்பதை புரிந்து கொண்டும் பெரிய நாயகி கைவேலையை உதறிவிட்டு ஓடி வந்து ஜெகதாவை அணைத்து கொண்டு ஹோவென்று கதறினாள். முடிவில் பெரிய நாயகின் பிணைப்பிலிருந்து தன்னை மெல்ல விடுவித்து கொண்ட அவள் தங்க பிரேம் கண்ணாடியை கயிற்றிவிட்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அத்தையம்மா, இப்படி நடக்கும்னு எனக்கு முன்பே தெரியும். நான் கல்யாணத்தின் போது எவ்வளவோ முட்டிக்கொண்டேன். என் பேச்சை கேட்கவே இல்லை. ஆனால் அவளுக்கு என்ன, மகராசி போய்விட்டாள். அதன் பலனே
அனுபவிக்கிறது இந்த குழந்தைகள் தானே என்று கேட்டுவிட்டு கூடையில் கொண்டு வந்த பழங்களை எடுத்து ஆனந்தனுக்கும் இந்திராணிக்கும் விநியோகம் செய்தாள். அதுவரை ஆரஞ்சு பழங்களை கண்களால் பார்த்திராத அந்த குழந்தைகள் வாயதை கிரீச்சிட்டு கூவி சண்டை போட்டு பழங்களை ஆளுக்கு 2ஆக எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடிவிட்டார்கள். பங்கஜத்தை பற்றி வெகு நேரம் வாய் ஓயாது பேசி முடித்து அழுது ஓய்ந்த பின்புதான் ஜெகதாவிற்கு அவள் தங்கையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த 3வது குழந்தையின் ஞாபகம் வந்தது. அத்தையம்மா, அந்த சின்ன சனியன் எங்கே என்று முடிவில் கேட்டாள். அதோ என்று பெரிய நாயகி சுட்டி காட்டிய தாழ்வாரத்தின் பக்கம் திரும்பி பார்த்தாள். மண் தரை மீது புழுதியில் கிழிந்த துணி ஒன்றின் மீது பாதி உடலும் தரையில் பாதி உடலுமாக புரண்டு கொண்டிருந்த 3 மாத பெண் குழந்தை. அவளை உறுத்து விழித்து மூக்கு கண்ணாடி முகத்தை பார்த்து கழுக்கென்று கண்ணங்குழிய சிரித்தது. கைகளையும் கால்களையும் உற்சாகத்துடன் உதைத்து கொண்டு இங்கு இங்கு என்று தனது பாஷையிலேயே அவளிடம் ஏதோ பேசியது. குழந்தையின் முகத்தை கூர்ந்து கவனித்த ஜெகதாவின் கண்களை நீர் மறைத்து கொண்டு விட்டது. பங்கஜத்தை போன்ற குழந்தை நல்ல வெளுத்த நிறமாக இல்லாவிடனும் அதனுடைய மூக்கும் விழிகளும் பங்கஜத்தை திரும்பி பார்ப்பது போல் தோன்றவே அவளுக்கும் துக்கத்தினால் குரல் கம்மியது. அத்தையம்மா, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க என்று மெல்ல வினவினாள். இது பிறந்த ஒரு அழகுக்கு பேர் ஒன்றுதான் பாக்கின்னு வெறுப்பிலே பேர் கூட இன்னும் வைக்கலை என்று விரக்தியாக மொழிந்தாள் பெரிய நாயகி. அப்படின்னா இதுக்கு அருணா என்று நான் பேர் வச்சிட்றேன். அருணாவுக்கு எப்போவது ஏதாவது தேவையாயிருந்தால் எனக்கு எழுதுங்க, மறக்காதீங்க. இப்போ சத்தியமாக குழந்தை செலவுக்கு இதை வச்சுக்கிங்க என்று 10 ரூபாய் நோட்டொன்றை பெரிய நாயகியிடம் கொடுத்தாள். அதற்கு மேல் அங்கிருக்கவோ சாப்பிடவோ மனமின்றி வந்த வண்டியிலேயே ஊருக்கு திரும்பிவிட்டாள். வருஷங்கள் 7 ஓடி சென்று விட்டது. ஜெகதா அன்று வரை அருணாவை அறவே மறந்து விட்டிருந்தாள். ஏதோ குற்றம் செய்து விட்டாற் போல் அவளுக்கு பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளே வேகமாக சென்று இரும்பு பீரோவை திறந்தாள். ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு மேஜை அருகில் வந்து உட்கார்ந்தாள். மணி ஆர்டர் ஃபார்ம் ஒன்றை அவசரமாக பூர்த்தி செய்து, வள்ளி இங்கே வா, இதை கொண்டு தபால் ஆஃபீஸில் சேர்த்து விட்டு வா சீக்கிரம் என்று உத்தரவிட்டாள். அருணாவின் செலவுக்காக என்ற 5 ரூபாய்களை பெரிய நாயகி பெயருக்கு அனுப்பிவிட்டதுடன் தன் கடமை தீர்ந்து விட்டது என்ற உணர்வில் கண்களில் ததுமிய நீரை துடைத்து கொண்டு தன் வீட்டு அலுவல்களை கவனிக்க எழுந்தாள் ஜெகதா.